Hello children, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5th standard English term 2 unit 2 sports யூனிட்டில் இருக்க poem The Swimmer. அந்த poem தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். swimming அப்படின்னா என்ன? நீச்சல் அடிக்கிறது. swimmer அப்படின்னா நீச்சல் அடிக்கிற அந்த பர்சனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா swimmer அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்விம்மர் பற்றின போயம் தான் இது. ஒரு லைனாக படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஸ்டில் அண்ட் டால். ஒரு கேர்ள் ஸ்விம்மர் பற்றி தான் நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஸ்டில் அண்ட் டால். எல்லா ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரையும் வந்து நிற்க வைப்பாங்க. நிற்க வைக்கும் போது அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டில் அப்படின்னா இன்னும் நின்றுட்டுருக்காங்க, விச் மீன்ஸ் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப தைரியமாக வந்து நிற்கிறாங்க. அண்ட் டால் இருக்கிறதுலே அவங்க தான் வந்து ரொம்ப டாலாக இருக்காங்க. ஷீ சீம்ஸ் கிரேட்டர் தென் ஆல். அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா எல்லாரையும் விட சிறந்தவங்களாக இருக்காங்க. கிரேட்டர் தென்னா எல்லாரையும் விட மிகச்சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அவங்களோட உருவத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியுது. ஷீ சீம்ஸ் அப்படின்னா நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரையும் விட இவங்க தான் சிறந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்காங்க. ஷீ டைவ்ஸ் லைக் த ஃபிஷ். டைவ்ஸ் அப்படின்னா வந்து பல்ட்டி அடித்து குதிக்கிறது. தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா மீன் மாதிரி டைவ் அடிக்கிறாங்களாம். நம்ம டால்ஃபின்லாம் டைவ் அடித்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபிஷ்ஷெல்லாம் அப்படி தண்ணிக்குள்ளே இப்படி எகிரி உள்ளே போகும் இல்லையா? அந்த மாதிரி லைக் ஃபிஷ் அந்த மாதிரி அவங்க வந்து டைவ் அடிக்கிறாங்க. டு பி லைக் ஹர் ஒன் கேன் ஒன்லி விஷ். அவங்கள மாதிரி ஒருத்தவங்க இருக்கணும். இந்த லைக் வந்துட்டு பிடிச்சிருக்கு சொல்லுவோம்ல, அந்த லைக் கிடையாது. டு பி லைக் ஹர், அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமா? ஆசை மட்டும்தான் பண்ண முடியுமா? ஒன் கேன் ஒன்லி விஷ். ஏன்னா அவங்க அவ்வளோ சிறந்த ஒரு ஸ்விம்மராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷீ ஸ்விம்ஸ் வித் பர்ஃபெக்ட் ஃப்ளைட். ஃப்ளைட்லாம் வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து டேக் ஆஃப் ஆகும், பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகும், ஏரில் வந்து பர்ஃபெக்டாக பறந்து போகும். ஃப்ளைட் அப்படின்றது ஏரோப்ளேன் அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃப்ளைட் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களோட மூவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஃப்ளைட்டில் சின்னதாக ஒரு ஷேக் ஆனால் கூட த என்டையர் ட்ரிப் வில் கோ ராங். அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ட்ரெயின்டு பைலட்னால தான் வந்து அது சரியான ஒரு பாதையில் கொண்டு போக முடியும். அந்த மாதிரி ஷீ ஸ்விம்ஸ் லைக் ஃப்ளைட்டோட இவங்களோட ஸ்விம்மிங்கை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, ஒப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான் அவங்களோட ஸ்விம்மிங். ஹர் ஸ்ட்ரோக்ஸ் லைக் டான்சிங் லைக். ஸ்ட்ரோக்ஸ்னால் வந்து அவங்களோட மூமெண்ட், கை காலை வந்து அசைச்சு தானே நம்ம வந்து ஸ்விம் பண்ணுவோம். ஸோ அவங்களோட மூமெண்ட், அவங்க ஒரு மூமெண்ட் பண்ணும்போதும் அவங்கள அது எப்படி இருக்குது அப்படின்னா டான்சிங் லைட் மாதிரி இருக்கான். லைட் வந்து எப்படி டான்ஸ் ஆடும், எரியிற லைட். இப்போ கலராக நம்ம டிஸ்கோ லைட்லாம் சொல்லுவோம்ல, அதில் எப்படி கலராக டக்குன்னு எரியும். அந்த மாதிரி அவங்களோட எல்லா ஸ்ட்ரோக்ஸும் வந்துட்டு அப்படியே டான்சிங் லைட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷீ பிரீத்ஸ் ஏர் அண்ட் ரைப்ஸ் அக்ராஸ் த வாட்டர் வித் ஃப்ளேர். அவங்க வந்து காற்றை வந்து சுவாசிக்கிறாங்க. ப்ரீத் ஏர்ஸ் அப்படின்னா வந்து மூச்சை வந்து சுவாசிக்கிறாங்க. அது மூச்சை வந்து இழுத்து பிடிச்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்விம் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டு நம்மளால் என்ன பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அடிக்கடிக்கு மூச்சு விட்டுட்டே இருக்க முடியாது. ஸோ அவங்களோட அந்த கண்ட்ரோல் ஓவர் த ப்ரீத் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ரிப்ஸ் அக்ராஸ் த வாட்டர் வித் ஃபேர். ரிப்ஸ் அப்படின்னா வந்துட்டு RIPS. ரிப்ஸ் அப்படின்னா வந்து புல் குயிக்லி ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி. நம்ம கை கால் அவங்க ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, மூமெண்ட்டு, அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து குயிக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அக்ராஸ் தி வாட்டர் வித் ஃப்ளேர். ஃப்ளேர்னால் வந்துட்டு அவங்களோட டேலண்ட், அவங்களோட எபிலிட்டி, அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிக்காட்டுறாங்க, அவங்களோட திறமையை வந்து வெளிக்காட்டுறாங்க. Up ahead, the audience cheer. She knows that the finishing line is near. அவங்க கிட்ட வரும்போது எல்லா ஆடியன்ஸும் ஜெயிக்கிறவங்கள பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இங்கே ஆடியன்ஸ் சியர் அப்படின்னு சொல்கிறாங்க.
சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும், அதாவது ஸ்விம்மிங் பார்க்க வந்திருக்க எல்லா ஆடியன்ஸ்னால் சுற்றி இருந்து கை தட்டுறவங்க, பார்வையாளர்களை நம்ம ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சியர் பண்ணுறாங்க. சியர்னால் அவங்கள வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க, கமான் யூ கேன் டூ இட், அந்த மாதிரி விஷ் பண்ணுறாங்க. ஷீ நோஸ் தட் த ஃபினிஷ் லைன் இஸ் நியர். அப்போ அந்த சவுண்ட் கேட்கும் போது ஓகே நம்மளை எல்லோரும் சியர் பண்ணுறாங்க, நம்ம வந்து ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோம், நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஃபினிஷிங் லைன் நம்ம ரன்னிங் ரேஸ்லாம் ஓடும்போது ஃபினிஷிங் லைன் ஒன்று இருக்கும் இல்லையா, போய் அந்த ரிப்பனை வந்து தொடணும். அந்த மாதிரி தண்ணியில் ஸ்விம் பண்ணும்போதும் ஃபினிஷிங் லைன் டு த கார்னர், இந்த சைடு ஆரம்பித்து அடுத்த கார்னர் வரைக்கும் நம்ம போய் சேரணும். அந்த ஃபினிஷிங் லைனை நோக்கி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஷி பிக்ஸ் அப் ஹர் பேஸ் as she want to win the race. பேஸ் அப்படின்னா வேகம். அவங்கள சியர் பண்ண ஃபினிஷிங் லைனை நெருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வேகத்தை வந்து அதிகரிக்கிறாங்க. பிக்கப்ஸ்னால் வந்துட்டு இன்னும் அதிகமாக வந்து அவங்களோட வேகத்தை வந்து அதிகரிக்கிறாங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. as she wants to win the race. ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேஸை வந்து வின் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக she picks up her pace as she want to win the race. straining with all her might. ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப எல்லா ஃபோர்ஸையும் போடுறாங்க, கஷ்டப்பட்டு அவங்களோட எல்லா ஃபோர்ஸையும் போடுறாங்க. வித் ஆல் ஹர் மைட் அப்படின்னா அவங்களால எவ்வளோ முடியுமோ, டு த கோர், எண்ட் வரைக்கும் அவங்களால எவ்வளோ அவங்களோட ஸ்ட்ரென்த் போட முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெயின் வந்து கொடுக்குறாங்க. ஷி நெவர் கிவ்ஸ் அப் த ஃபைட். அவங்களால வந்து அந்த ஃபைட்டை வந்து விட்டு கொடுக்கவே முடியாது. அவங்க வந்து நிறுத்தவே இல்லை அவங்களோட ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா அடிச்சுக்கிறாங்க, அது கிடையாது, அந்த ஃபைட் கிடையாது. அவங்க வந்து போராடுறாங்க, எப்படியாச்சும் வின் பண்ணிடணும் அப்படின்ற அந்த போராட்டத்தில் அவங்களோட ஃபைட்டை வந்து அவங்க கிவ் அப் பண்ணவே இல்லை, விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்காங்க. as she reaches the wall, her name as winner they call. அந்த ஃபினிஷிங் வாலை ரீச் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பேரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வின்னர் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஷீ ரீச்ட் த வால், ஹர் நேம் ஆஸ் வின்னர் தே கால். ரீச் பண்ணதுக்கப்புறம் அவங்க வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க. இதுதான் ஒரு ஸ்விம்மர். அவங்க ஸ்விம் பண்ணும்போது அவங்க எடுத்துக்கிற ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், அவங்க எடுத்துக்கிற ஸ்ட்ரோக், அப்புறம் அவங்க எடுத்துக்கிற ரிப்ஸ், அப்புறம் அவங்களோட மூமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து இந்த போயம் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த ஆத்தர். ஸோ இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த போயமோட புக் பேக் எக்ஸசைசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளாசரி பார்த்துடலாம். ஸ்ட்ரோக் நான் சொன்னேன் இல்லையா, பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் மூவிங் த ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் இன் ஸ்விம்மிங். ஸ்விம் பண்ணும்போது நம்மளுடைய கை காலை அசைக்கிற அந்த மூமெண்ட் தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரோக்ஸ். ரிப்ஸ்னால் வந்து புல் சம்திங் குவிக்லி ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி. ஒரு விஷயத்தை வந்து இழுக்கிறாங்க, ரொம்ப வேகமாக இல்லை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இழுக்கிறது தான் வந்து ரிப்ஸ். சியர், எக்ஸ்பிரஸிங் குட் விஷஸ். கை தட்டி சியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எல்லோரும் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும், கமான் அப்படின்னு சொல்லி சியர் பண்ணுறது தான் வந்து சியர். ஃப்ளேர், எபிலிட்டி இல்லை அப்படின்னா டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயின்னா வந்து ஃபோர்ஸ், ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெயின்ஃபுல்லாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்க. கிவ் அப்னா சரண்டர். அவங்க வந்து கிவ் அப் பண்ணவே இல்லை, அவங்கள வந்து தோக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேக் அவுட் த கரெக்ட் ரைமிங் பேர் ஃப்ரம் த போயம் அண்ட் மேட்ச் வித் த கிவன் வேர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்துட்டு இங்கே வந்து டால் இருக்குது, அதுக்கு ரைமிங் வேர்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சைடு வந்து நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ போயமில் வந்து டால், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆல். ஷீ சீம்ஸ் டு பி கிரேட்டர் தென் ஆல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஆல், ALL, ஆல். நெக்ஸ்ட் லைட், ரைமிங் வேர்ட் ஃப்ளைட். பிக்சர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ளைட்டோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ளைட், FLIGHT, ஃப்ளைட். நெக்ஸ்ட் மைட், இந்த சைடு ஃபைட் பண்ணுறாங்க. அவங்கள மைட்னா அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டி அவங்க வந்து ஜெயிச்சாங்க இல்லையா. இங்கே இந்த சைடு ஃபைட், ரெண்டு பாய்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறாங்க, FIGHT, ஃபைட். ஓகே,
Okay, next நம்ம பார்க்க போகிறது answer the following. First question, how did the girl seem? The girl seemed greater than all. So இதான் வந்து answer for first one. Next, second one, how were her strokes? Second one answer, her strokes were like dancing light. L-I-G-H-T, light. Her strokes were like dancing light. Next, third one, why did the audience cheer? Third one, the audience cheered because she was nearing the finish line. Next, fourth one, why did she pick up her pace? ஏன் வந்து வேகமாக போக ஆரம்பித்தாங்க? Fourth answer, she picked up her pace, P-A-C-E, pace, to win the race. ரேஸை வின் பண்ணும் அப்படின்றதுக்காக வேகத்தை வந்து அதிகரித்தாங்க. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், did she give up the fight? No, she did not give up the fight. கடைசி வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை அவங்களோட போராட்டத்தை. ஸோ இதுதான் வந்து answer the following. Next, let us recall. A conjunction is a word that joins two words or sentence. ஸோ conjunction அப்படின்றது என்ன அப்படின்னா, ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் யூஸ் பண்ணப்படுற ஒரு வேர்டு தான் வந்து, ஒரு வார்த்தை தான் வந்து conjunction அப்படின்னு நம்ம சொல்லுவோம். He has a pencil dash a paper, and a paper or a paper but a paper. He has a pencil and a paper. He has a ball dash not a bat. அவன்கிட்ட பால் இருந்துச்சு ஆனால் பேட் இல்லை. He has a ball but not a bat. Third one, do you want apple dash pear? ஆப்பிள் வேணுமா இல்லை பியர் வேணுமா? எய்தர் ஆர், அப்போ ஆர், OR. Next, let us see some more connecting words. சரி, நான் படித்து மட்டும் காட்டுறேன். I cannot go out because it is raining. என்னால் வெளியே போக முடியாது ஏன்னா மழை பெய்யுது. because அப்படின்னா ஏன்னா அப்படின்னு அர்த்தம். He missed the bus because he came late. அவன் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா அவன் லேட்டாக வந்தான். She did not buy the book because she had no money. அவளால் புக் வாங்க முடியல ஏன்னா அவகிட்ட பணம் இல்லை. In the above sentence, the word because is used to explain the reason for the first event.
ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னா இங்கே முன்னாடி இருக்க ஒரு சென்டென்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக இந்த பிகாஸ் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரியா வாஸ் sick, ஸோ ஷீ கன்சல்டட் அ டாக்டர். பிரியாக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவள் டாக்டர்கிட்ட போனா. ஸோ ஹீ கேம் லேட், ஸோ ஹீ மிஸ்ட் த பஸ். அவன் லேட்டாக வந்தான், அதனால பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். ஷீ ஹேட் அ மணி, ஸோ ஷீ டிட் நாட் பை த புக். சாரி, ஷீ ஹேட் நோ மணி, ஸோ ஷீ டிட் நாட் பை த புக். அவகிட்ட காசு இல்லை, அதனால அவள் புக் வாங்கலை. In this sentence, the word so is used to explain the result of first event. First event நடந்ததோட ரிசல்ட் என்ன அப்படின்றத சொல்கிறதுக்காக so வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். Next, match the following. The cat was hungry. இங்கே எதை மேட்ச் பண்ணலாம்? So it ate the fish. பூனைக்கு ரொம்ப பசிச்சுது, அதனால அது மீனை சாப்பிட்டுச்சு. ஐ வாஸ் ஆன் லீவ் பிகாஸ் ஐ ஹேட் அ ஹெட்டேக். நான் வந்து இன்னைக்கு லீவு, ஏன் அப்படின்னா எனக்கு தலைவலி. ஹீ வாஸ் அஃப்ரைட் ஆஃப் த டாக், ஸோ ஹீ ரேன் அவே. அவனுக்கு நாய் பார்த்தா பயம், அதனால அவன் ஓடிட்டான். ஷி வெண்ட் ஹோம் ஏர்லி பிகாஸ் ஷீ ஹேட் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். இன்னைக்கு அவள் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டா, ஏன்னா இன்றைக்கி அவள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது fill in the blanks with correct connecting word. பிகாஸ் இல்லைனா ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா சென்டென்ஸ்க்கும் பிகாஸா இல்லை ஸோவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். He ate 2 chocolate dash he got cough. ஸோ he got cough. அவன் 2 சாக்லேட் சாப்பிட்டான், அதனால அவனுக்கு கோல்டு வந்துருச்சு, காஃப் வந்துருச்சு. The rat ran fast because a cat was chasing it. ஸோ இந்த குட்டி கேப்பில் எழுத முடியாது, அதனால் நான் இங்கே எழுதுகிறேன் பிகாஸ். நீங்கள் உங்கள் புக்கில் இந்த டேஷ்லேயே எழுதிக்கோங்க. He missed his purse, so he was sad. அவன் வந்து அவன் பர்ஸை வந்து தொலைச்சிட்டான், அதனால அவன் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கான், சேடாக இருக்கான். Tom left the class because he was sick. டாம் வந்து கிளாஸை விட்டு பாதியிலே போயிட்டான், ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. பிகாஸ். he lost the key, so he couldn't open his room. அவன் வந்து அவனோட சாவியை தொலைச்சிட்டான், அதனால. ஸோ he couldn't open his room. அதனால அவனோட ரூமை வந்து ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. let us listen to the audio and answer the question. ஸோ இந்த பார்கோடு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பார்கோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து இருக்கும். ஸோ அந்த ஆடியோ கேட்டுட்டு தான் நம்மளால் இந்த இதை வந்து ஃபில் பண்ண முடியும். பட் நான் வந்து அந்த ஆடியோ ஆல்ரெடி கேட்டுட்டேன், அதனால நான் இப்போ உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இது வந்து தெரியும், ஆடியோ கேட்கணுன்னு அவசியம் இல்லை, இது ஜென்ரலாக தான் இருக்கும். வாட் டஸ் த ரெட் சிக்னல் மீன்? நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸில் 3 லைட்ஸ் வந்து எரியும் இல்லையா, ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ. அதில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாட் டஸ் த ரெட் சிக்னல் மீன்? டு கோ ஆர் டு ஸ்டாப்? டு ஸ்டாப். வாட் டஸ் த க்ரீன் சிக்னல் மீன்? க்ரீன் சிக்னல் போட்டால் என்ன பண்ணணும்? போகணும், சரிங்களா? டு கோ. வென் டூ வி கிராஸ் த ஜிப்ரா கிராசிங்? ஜீப்ரா கிராசிங் லைன் போட்டுப்பாங்க இல்லையா ரோட்டில், அது எப்போ நம்ம க்ராஸ் பண்ணுவோம்? வென் வெஹிக்கல் ஆர் ஸ்டாப்ட் ஆர் வென் வெஹிக்கல் ஆர் கோயிங். வண்டி போகும்போது க்ராஸ் பண்ணனா என்ன ஆகும்? நம்ம மேலே யாராச்சும் வண்டி ஏற்றி ஆக்சிடென்ட் ஆகிடும். வண்டியெல்லாம் நிற்கும் போது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரோடு வந்து க்ராஸ் பண்ணோம். வென் வெஹிக்கல்ஸ் ஆர் ஸ்டாப்டு. வை டு வி வியர் ஹெல்மெட்? ஹெல்மெட் நம்ம எதுக்காக போடுறோம்? டு அவாய்ட் ஹெட் இன்ஜுரி ஆர் டு கெட் ரிட் ஆஃப் சன்லைட். டு அவாய்ட் த ஹெட் இன்ஜுரி. ஹெல்மெட் போட்டு போனால் தான் கீழே விழுந்தால் கூட தலையில் எந்த அடியும் பலமாக படாது, இல்லைனா தலையில் அடிபட்டுடும். கேன் வி யூஸ் செல்ஃபோன் வைல் டிரைவிங்? ட்ரைவ் பண்ணி போகும்போது ஃபோன் பேசிகிட்டே போகலாமா? போகக்கூடாது, நோ. ஓகே சில்ட்ரன், இதோட நம்ம வந்துட்டு இந்த ஸ்விம்மர் போயமோட எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் புக் பேக் இருந்த எக்ஸசைஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில்
ஸ்போர்ட்ஸ் யூனிட்டில் இருக்க நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் subscribe the channel for more videos. Thank you children. Have a happy day.